டெல்லி போலீசார் டிடிவி தினகரன் வீட்டிற்கு வந்தது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ரமேஷ், சொல்லுங்க, டெல்லி போலீசார் எப்போது தினகரன் வீட்டிற்கு வந்தாங்க, அங்கு நடந்தது என்ன, அது பற்றி விரிவாக சொல்லுங்க ரமேஷ். அதிமுகவின் இரட்டை சின்னத்தை மீட்பதற்காக தினகரன் அவர்கள் பெங்களூருவை சேர்ந்த சுகேஷ் சந்திரவிடம் 1,30,00,000 ரூபாய் பணம் கொடுத்ததாக கடந்த 17ஆம் தேதி அதிகாலையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் சுகேஷ் சந்திரசேகரை கைது செய்தனர். இதையடுத்து சுகேஷ் சந்திரசேகரிடம் நடத்திய வாக்குமூலத்தின் பேரில் இதில் தினகரனும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகின. இதையடுத்து தினகரன் அவர்களுக்கு டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பினர். இதில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசாரை சேர்ந்த உதவி ஏசிபி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் சரியாக 19 மணி அளவில் தினகரன் இல்லத்திற்கு வருகை தந்தனர். சுமார் 25 நிமிடமாக நடைபெற்ற இந்த விசாரணையின் பேரில் சுமார் 25 நிமிடமாக அந்த விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டனர். மேலும் தினகரன் அவர்கள் வருகிற சனிக்கிழமை டெல்லி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜராவார் என நமக்கு தகவல் கிடைத்துள்ளன. இது வெறும் தகவல் மட்டுமாக நமக்கு கிடைத்துள்ளன. ரமேஷ், அதாவது டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் ரவீந்திரன் என்பவர் தீக்குளிக்க முயன்றதா ஒரு தகவல் இருக்கு. நம்ம அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். தற்போது அவருடைய வீட்டு முன்னாடி எப்படி இருக்கு? அங்க போலீஸ் பாதுகாப்பு எதுவும் போடப்பட்டிருக்கா? இன்னும் அங்க தொண்டர்கள் அங்க இருக்காங்களா ரமேஷ்? அதாவது டெல்லியில் குற்றப்பிரிவு போலீசார் சரியாக 19 மணி அளவில் சம்மன் கொடுக்கிறதாக உள்ளே சென்ற போது தினகரன் மயிலாப்பூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அழைத்து சென்று விட்டனர். அதையடுத்து தற்போது இங்கு தொண்டர்கள் யாரும் இல்லை.